மழை மற்றும் பனியால் நனைந்த நெல்லின் ஈரப்பதம் குறித்து திருவாரூர் மாவட்டத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், தற்போது விவசாயிகள் மத்திய குழுவினரிடம் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். காவிரி டெல்டா மாவட்டங்களில் 22% ஈரப்பதத்துடன் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருந்தது. அந்த கடிதத்தில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு காலதாமதமாக தொடங்கினாலும் தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமழை பெய்ததாலும் குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரமாக விட்டு கனமழை பெய்துள்ளது. இதன் காரணமாக அறுவடை செய்யும் நெல்மணிகள் அதிக ஈரப்பதத்துடன் உள்ளது. தொடர்ந்து வானம் மேகமூட்டத்துடன் தொடர்ந்து பனிப்பொழிவும் உள்ளதால் விவசாயிகள் நெல்லின் ஊற வைக்க சிரமப்படுவதால் அதிக ஈரப்பதத்தில் உள்ள நெல்மணிகளை கொள்முதல் செய்ய விவசாய சங்கத்தினர் மற்றும் விவசாய பிரதிநிதிகள் கோரிக்கை வைத்தனர். உங்களுக்கு வகை வகையா சுவையா சமைக்க தெரியுமா? அப்போ கேட்டரிங் பிசினஸ் மூலமா எப்படி லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் தற்போது 17% ஈரப்பதத்தில் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை தளர்த்தி 22% கொள்முதல் செய்ய வேண்டும் என அனுமதி வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கை வைத்திருந்தது. இந்த நிலையில் இந்த கோரிக்கையை தொடர்ந்து நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு அதிகாரிகள் குழுவினர் நேற்று தமிழகம் வருகை தந்து தஞ்சாவூர் பகுதியில் ஆய்வு செய்து இன்று திருவாரூர் மாவட்டத்திற்கு வருகை தரு நீடாமங்கலம் அருகே பூவனத்தம் பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்தனர். அங்கிருந்து சோனாப்பேட்டை, இடமேலையூர், திருமங்கலம், பைங்கநாடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பார்வையிட உள்ளனர். நன்றி மணிகண்டன், உங்களுடைய விவரங்களுக்கு.